விநாயகர் சதுர்த்தி வந்தாலே விதவிதமான பலகாரம் பண்ணி படைப்போம். ஆனா அதுல கொழுக்கட்டைக்கு ஒரு தனி இடம் இருக்கு. கொழுக்கட்டைய விநாயகருக்கு அவ்வளோ முக்கியம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு காலத்துல ஞானபாலின்னு ஒரு அரசன் இருந்தாரு. அவரு விநாயகரோட தீவிரமான பக்தன். இவரு தன்னோட மக்களுக்கு நல்ல அரசனா வாழ்ந்துட்டு வந்தாரு. ஆனா திடீர்னு அவர் நாடு ரொம்ப பெரிய பஞ்சத்துல மாட்டிக்கிச்சு. அப்போ தேவர்கள் உங்க நாட்டு மக்கள் பசியில வாடுறாங்க, அது தீர ருத்ரயாகம் செய்யணும்னு ஞானபால் கிட்ட சொன்னாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு யாகத்தை தொடங்கினாரு. யாகம் நடக்கும்போது அங்க வந்த தேவலோக பெண்ணான மேனகியோட அழக பார்த்து மயங்கிட்டாரு ஞானபாலி. இதனால கோபம் அடைஞ்ச தேவர்கள் அவருக்கு ஒரு சாபம் கொடுத்தாங்க. அந்த சாபத்தினால அவர் ஒரே ஒரு கண்ணு கொண்ட பூதமா மாறிட்டாரு. இந்த சாபத்தினால அவருக்கு பசி ஒரு ராட்சசனை போல வந்துச்சு. பசியை தாங்க முடியாம பல உயிரினங்களை சாப்பிட ஆரம்பிச்சான். நாளாக நாளாக நாட்டுல இருக்க எல்லா உயிரினங்களையும் சாப்பிட்டு அழிக்க ஆரம்பிச்சான். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் அவன் விடவே இல்லை. அது விநாயகரை வழிபடுறது. ஞானபாலியோட இந்த செயல்களை பார்த்து பயந்த மக்களும் தேவர்களும் பூமாதேவி கிட்ட போய் முறையிட்டாங்க. உடனே பூமாதேவி விநாயகர் கிட்ட போய், உங்க பக்தன் ஞானபாலி இப்படி உயிரினங்களை எல்லாம் அழிச்சிட்டு வரான், அவனோட பசிய உங்களால மட்டும்தான் அடக்க முடியும்னு வேண்டிக்கிட்டாங்க. இதை கேட்ட விநாயகரும் உடனே ஞானபாலி கிட்ட போய் சண்டை போட்டாரு. அது கத்தி சண்டையோ மல்யுத்தமோ இல்ல, பசிக்கான சண்டை. ஞானபாலி பூதமா பசியில துடிச்சிருந்தப்போ விநாயகர் அவன்கிட்ட உண்மையான பசியை அடக்கிறது உணவு இல்ல, அது கருணைதான்னு சொன்னாரு. அந்த வார்த்தைகளை கேட்ட ஞானபாலி மனசு மாறி கண்ணீர் விட்டு விநாயகர் கிட்ட சரணடைஞ்சிட்டான். அப்போ விநாயகர் அவரோட ராட்சச பசிய கொழுக்கட்டை வடிவமா மாத்தி தன்னோட வயிற்றுக்குள்ள போட்டுக்கிட்டாரு. அதனாலதான் அப்பத்துல இருந்து விநாயகருக்கு கொழுக்கட்டை படைக்கிறது ஒரு முக்கியமான வழிபாடா மாறிடுச்சு. எனக்கு நாம படைக்கிற ஒவ்வொரு கொழுக்கட்டையும் விநாயகரின் கருணையும் பக்தனோட பசியை அடக்குன அந்த அருள் செயலையும் நினைவுபடுத்துற ஒரு சின்னம் தான் அந்த கொழுக்கட்டைன்னு புராண கதைகள் சொல்லப்படுது.